வணக்கம். பணம், பதவி, அதிகாரம், பேரு, புகழ்னு எல்லாமே இருந்தாலும் திருடத்துல இருக்கிற சந்தோஷம் இருக்கே அதுக்கு ஈடு இணையே இல்லை. அதனாலதான் திருடன்னு நகை திருட்டு கேஸ்ல சிக்கியிருக்க திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களாம். இந்த விளக்கத்தை தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வைக்கணும். திமுகவும் திருட்டும் ரெட்டை பிரிவுகள் மாதிரி, இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாதான். அதுக்கு இந்த அம்மா ஒரு சாட்சி. சரி மக்களே, இவங்க திருட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை பார்ப்போம். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பக்கம் காது கேட்காத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிய கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அடிச்சு தாக்கியிருக்கு திமுக கும்பல். திமுக ரவுடிகள் மேல இந்த ஃபெயிலியர் மாடல் அரசோட காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால மக்கள் செம கடுப்போட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. லண்டனை சுத்தி பார்க்க போன ஐயா ஸ்டாலின் ஒரு வழியா ஊருக்கு வந்துட்டாருப்பா. வழக்கம் போல முதலீடு ஈர்ப்பு, வேலை வாய்ப்புன்னு உருட்டி இருக்காரு. எல்லாம் பேப்பர்ல இருக்கே தவிர எதுவும் நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. அரசு பணியிடங்களையே நிரப்பாத ஐயா தனியார் துறையில வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றத தண்ணியில தான் எழுதி வைக்கணும். கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா, அடுத்த கேள்வி பதில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் தாமிரபரணி ஆத்துல கழிவு தண்ணி கலந்தது சம்பந்தமா 28 கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்த சொல்லி உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்டு 4 வருஷம் ஆச்சு. இன்னும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு இழப்பீட கொடுக்காம இழுத்துட்டு இருக்கு நெல்லை மாநகராட்சி. இது ஆஸ்பத்திரியா இல்ல சந்த கடையான்னு கேட்கிற அளவுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒரு சண்டை நடந்திருக்கு. இரண்டு கோஷ்டி சண்டை போட்டு மயக்க மருந்து ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு ஆட்டம் போட்டு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. திமுக ரவுடி கும்பலோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது மக்கா. சேலத்துல பாவம் காது கேட்காத வாய் பேச முடியாத ஒருத்தரை ரவுடித்தனமா அடிச்சு தாக்கியிருக்காங்க. திமுக கும்பல் அடிச்சது கூட பரவாயில்ல, அந்த ரவுடிகள் மேல காவல்துறை நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்குது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம்? சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல மக்கள் தேசிய கொடியோட போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னப்பா என்னாச்சு, ஏன் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொடியோட போராடுறீங்கன்னு கேட்டதுக்கு திமுக கும்பல் ஒரு மாற்றுத்திறனாளியை அடிச்சுட்டதாகவும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னாங்க. குற்றவாளி யாருன்னு தெரியலன்னு சொன்னா கூட நடவடிக்கை எடுக்க முடியாம போகலாம். ஆனா இங்க தெளிவா சிசிடிவி காட்சி இருக்கு. ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டிருக்கிறாரு. அப்ப பின்னாடி திமுக கொடியோட வந்த கார் வழிவிட சொல்லி ஆரன் அடிச்சிருக்கு. அது அந்த மாற்றுத்திறனாளிக்கு கேட்கல. இதனால ஆத்திரமான அந்த திமுக ரவுடிகள் பாவம் அந்த அப்பாவி மாற்றுத்திறனாளிய அடிச்சு துவைச்சிருக்காங்க. பாருங்க, ஆட்சியில இருக்கீங்கன்றதுக்காக இம்புட்டு ஆட்டம் போடலாமா? இதெல்லாம் நியாயமா? தெளிவா கார் நம்பர் தெரியுது, ஆள் யாருன்னு தெரியுது. காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்கிறதுல என்னப்பா சிக்கல்? இப்படிதான் விழுப்புரத்துல பட்டியல் சமூக அதிகாரிய காலில் விழ வச்சாங்கல்ல, அந்த விவகாரத்துல தெளிவா குற்றவாளிகள் யாருன்னு தெரிஞ்சும் தப்பிக்க விட்டு வேடிக்கை பார்க்குது காவல்துறை. நகராட்சி கார்லயே ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கிருந்து தாய்லாந்துக்கே தப்பிச்சு ஓடிட்டாங்களாம் குற்றவாளிகள். காவல்துறை திமுக கும்பல் என்ன பண்ணாலும் கண்டுக்காதா? என்ன அராஜகம் பண்ணாலும் நடவடிக்கை எடுக்காதா? சம்பந்தமே இல்லாம அஜித்குமார்னு ஒரு அப்பாவியை அடிச்சு கொன்னீங்களே சார், அந்த மாதிரி அப்பாவிகள் கிட்ட தான் பாய்வீங்களா? நான் கேட்கல சார், மக்கள் கேட்கிறாங்க. அப்புறம் ஸ்டாலின் சார், யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதுல உங்க கட்சி ரவுடிகள் பண்ற அட்டுழியம்லாம் வராதா? அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு காவல்துறைக்கு எதுவும் சொல்லி இருக்காங்களா? அட மக்கள் கேக்குறாங்க சார், பதில் சொல்லுங்க. வெற்றி வெற்றி வெற்றின்னு வெட்டியா புலம்பிட்டு இருக்காரு ஐயா ஸ்டாலின்.
இவர் போன வெளிநாட்டு பயணத்திலேயே ரொம்ப வெற்றிகரமான டூர் இதுதானா. உண்மைதான், நிறைய இடத்த ஐயா சுற்றி பார்த்துட்டு நமக்கு வீடியோலாம் அனுப்பியிருக்காரு. இந்த டூரில் நிறைய பித்தலாட்டங்கள் திமுக செஞ்சுருக்கு. அதெல்லாம் ஒரே செய்தியில் பாருங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த ஐயா ஸ்டாலின் பரபரப்பா ஒரு செய்தியாளர் சந்திப்புங்கிற பேர்ல ஒரு நாடகத்தை நடத்திருக்கிறார். என்னப்பா செய்தியாளர் சந்திப்பையும் நாடகம்னு சொல்ற அப்படின்னு என்கிட்ட எகிறாதீங்கப்பா, நான் போட்டு காட்டுறேன் பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா என்ன கேட்க போறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு லண்டன்ல இருக்கும் போதே ஐயாக்கு எழுதி கொடுத்தாங்க போல. அடுத்து நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ஐயா சொல்லிட்டு இருக்கிறாரு. இது நாடகம் இல்லாம வேற என்ன? செய்தியாளர் சந்திப்புனா என்ன? செய்தியாளர்கள் கேள்வி கேட்கணும், அதுக்கு முதல்வர் பதில் சொல்லணும். என்ன கேள்வின்னு இவரே சொல்லிடுவாரா, அந்த கேள்வியை கேட்க கூட விட மாட்டாரா, அதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிடுவாராம். இத பிரஸ் மீட்னு நாமெல்லாம் நம்பணுமா? நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். ஒரு வார காலமாக ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தை நான் மேற்கொண்டேன். மன நிறைவோடு நான் திரும்பி இருக்கிறேன். இந்த பயணத்தை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. வெற்றிதான். திமுக ஒரு பித்தலாட்டம் பண்ற கட்சின்னு எத்தனை பேர் சொன்னாலும் நம்பாத சில மக்கள் இன்னைக்கு இந்த கட்சி பித்தலாட்டம் பண்ற கட்சி தான் முழுசா நம்புறாங்க. அந்த வகையில ஐயா வெற்றி பெற்று விட்டார். வாடகை கட்டடத்துல சின்ன போட்டாவை திறந்துட்டு எக்ஸ்போர்ட்டில் பெரியார் படம் திறந்தேன்னு விட்டீங்க பாருங்க, ரீலு வேற லெவல் சார். அது மட்டுமா, காரல் மார்க்ஸ் சமாதியை பார்த்தேன், கார் கம்பெனியில பழைய காரை பார்த்தேன்னு ஐயா போட்ட போஸ்டை எல்லாம் பார்த்து ஜனங்க செம்ம டென்ஷன்ல இருக்காங்க சார். ரீல் அந்து போச்சு சார். இப்ப ஜனங்களுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கீங்க. உங்க சுற்றுப்பயணத்தால தமிழ்நாட்டுக்கு வந்த கம்பெனிகள் எத்தனை, வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் எத்தனை பேரு, ஆதாரத்தோட வெள்ளை அறிக்கை கொடுங்க சார். சும்மா கேட்கும் போதெல்லாம் வாய்க்கு வந்த நம்பரை சொல்லி இனியும் மக்களை ஏமாத்த முடியாது. அட நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க. மக்கா, விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டில் 6000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஹெட் மாஸ்டர்ஸே இல்லையா. 13000 டீச்சர்ஸ் போஸ்டிங் காலியாக இருக்கான். டீச்சர்ஸே இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல யார் பாடம் நடத்துவாங்க? ஐயா ஏதோ தொழில் முதலீட்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சாதிச்சிட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா தமிழ்நாடு இருக்க பின்னாடி போயிட்டே இருக்கு. 2020 கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியல்ல 20வது இடத்துல இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் இன்னைக்கு 29வது இடத்துல இருக்கு. 21வது இடத்துல இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் இன்னைக்கு 76வது இடத்துல இருக்கு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 2 வருஷமா முதல் 100 இடத்துக்கு இல்லவே இல்ல. தமிழ்நாட்டுல எத்தனை அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கு? இந்தியாவிலேயே இங்கதான் அதிகம். ஆனா தரவரிசை பட்டியல்ல ஒரே ஒரு மருத்துவ கல்லூரி தான் வந்திருக்கு. இந்த கொடுமையெல்லாம் எங்க சொல்லியால? இது உயர்கல்வித்துறையோட நிலைமை. பள்ளி கல்வித்துறையோட நிலைமை இன்னும் பயங்கரமா இருக்குப்பா. 6000 பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர்களே இல்லையா. கேட்டா கோர்ட்ல கேஸ் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இருந்தா அதை வேகமா முடிச்சு வேலையை பார்க்கத்தானே அரசாங்க அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவோம்னு அள்ளி விட்டீங்களே சார், அதெல்லாம் என்னாச்சு? இப்படி ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிகள்ல மாணவர்களோட நிலைமை என்னாகும்? இதனாலதான் அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கை குறைஞ்சு 207 அரசு பள்ளிகளை இழுத்து மூடி இருக்காங்க. இந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா எல்லா அரசு பள்ளிகளையும் மூடுறதுக்கு உண்டான வேலையை சிறப்பா செஞ்சிடுவாங்க. இந்த ஆட்சி தொடரணுமா மக்களே? மக்கா, விதைக்கிற காலத்துல விளையாட போயிட்டு அறுக்கிற காலத்துல அருவாளை தூக்குன கதையா மழைக்காலம் ஆரம்பிச்ச பிறகு தூர்வாருற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மழை பெய்ய ஆரம்பிச்ச பிறகு தூர்வாருனா என்ன லட்சணத்துல இருக்கும் நீங்களே சொல்லுங்க. சென்னை மக்களே, தயார் நிலையில இருங்க, அம்புட்டு தான் நான் சொல்லுவேன். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.